ஹலோ மக்களே, வெல்கம் டு our சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹேர் கட் டிப் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஹேர் கட் பண்ணாலும் நல்லா லென்த்தியாக பொஃபியாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் பேக்கும் ஹேர் ஆயிலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ்க்காக மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. ஹைபிஸ்கஸ் லீஃப், அப்புறம் நீம் லீஃப் எடுத்துக்கோங்க. ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரு, சின்ன சின்ன கட் பண்ண லெமன் பீசஸ் எடுத்துக்கோங்க. நல்லா இச்சிங்னஸ்லாம் போகும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. மருதாணி எடுத்திருக்கேன். இந்த எல்லா லீஃபையும் நான் ஒரே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா லெமன் லீஃபும் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 100 கிராம் பாட்டிலில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், இது 3ஐயும் நல்லெண்ணெயும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெயும் போட்டு ஒரு 4 மந்த் நான் இதை பாஸ்டரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதோட வெட்டி வேர் போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஹீட் ஆனோன்னே அதோட எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஒரு குச்சி மாதிரி இருக்கிற, அதாவது ஹீட் ஆகாத ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைபிஸ்கஸ் லீஃப் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் தான் போட்டுக்கணும், ஆனியன் தான் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் வேண்டாம். சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கக்கூடியது தான் சின்ன வெங்காயம். இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், ஹைபிஸ்கஸ் லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன லீஃப்லாம் சொன்னனோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட் தான். இதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தலை வலிக்குது, தலை பாரமாக இருக்குது அப்படின்னா கூட இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் தரும். இப்போ கடையில் போய் ஒரு 100 ml 100 ரூபா அப்படின்னு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது தான். ஆனால் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எந்த சைட் எஃபெக்டோ எதுவுமே கிடையவே கிடையாது. இது நல்லா லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கணும். இதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே நல்லா ஆயிலில் இறங்கினா மட்டும்தான் நல்ல ஒரு பெனிஃபிட்டை தரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா லீஃபு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றாவே போட்டு வச்சுருக்கோம். இது நல்லா பாயில் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாயில் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு முருகிடும். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் லைட் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அதனோட எசன்ஸ்லாம் இறங்கும். பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது. இதோட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மருதாணியோடைய விதை இருக்கு இல்லையா, சீட்ஸ், அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நல்ல கூலிங்கான ஒரு பொருட்கள் தான். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம உடம்புக்கும் சரி நம்ம ஹெட்டுக்கும் சரி நல்ல கூலிங் ஆகும். கூலிங் ஆனால் நம்ம பாடி கூலிங் ஆனாவே நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் எப்படி ஹேருக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ டே டைமில் நான் ஜாப்லாம் போகிறேன், என்னால் ஹேர் ஆயில் வச்சுட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னால் ஈவினிங் டைமில் உங்கள் முடியை நல்லா சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணணும். உங்கள் முடியுடைய வேர்க்காலில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஒரு 15 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தரும். உங்களுக்கே தெரியும் நம்ம ஹேர் நல்லா க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு பேட்ச் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் பேட்ச் எல்லாத்துக்குமே, ஃபேமிலியில் எங்கள் எல்லாத்துக்குமே, எங்கள் 3 பேர்த்துக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் எல்லாருமே இதை தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். டே டைமில் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது, ஸ்கூல் போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க. அதனால் நைட் டைமில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணுவேன்.
இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா காய்ச்சோன்னே ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பாட்டிலையும் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப. எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஆயில் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க.